ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் இன்றைய தினம் அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஐயா, இன்றைக்கி ஒருத்தங்க மட்டும் முழுசாக 100 பேர் கொடுத்துருக்காங்க. மீதி 2 பேர் 30 பேருக்கும் 50 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த போர்டில் 100 பேர் கொடுக்குறவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு 10 பேர் கொடுத்துட்டு எழுதுங்கன்னுவாங்க, 5 பேர் கொடுத்துட்டு எழுதுங்கன்னுவாங்க. அது ஒரு கண்டிஷனாக இல்லை, நமக்கு நிறைய ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதனால் 100 பேர் கொடுத்தவங்கள்ட்ட போர்டில் எழுதியிருக்கோம். 50 பேருக்கு ஒருத்தங்க, 30 பேருக்கு 2 பேர். அது நம்ம வாய்ஸில் சொல்லுவோம், அவங்க பேரை சொல்லி வாழ்த்துவோம். ஓம் நம சிவாய. இன்றைய தினம் 4/9/2025 இன்றைய தினம் அன்னதானம் ஒரு 100 நபர்களுக்கு வழங்குபவர் வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமி மற்றும் சாய்பாபா சாமிகளின் சார்பாக 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமி மற்றும் சாய்பாபா சாமி அவங்க சார்பாக அன்னதானம் செய்த குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி நீடூடி சகல ஐஸ்வர்யத்துடன் செல்வ செழிப்புடன் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று இன்புற்று வாழணும்னு எல்லாம் அல்ல சாது சிவனடியார்கள் மற்றும் கிரிவல பக்தர்கள் சிவபக்தர்கள் எல்லார் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு லோகேஸ்வரன் திவ்ய பாரதி அவங்களுடைய திருமணம் நடக்குது. இன்னைக்கு அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு ஒரு 51 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. லோகேஸ்வரன் திவ்ய பாரதி அவங்களுடைய திருமணம் மணமக்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நீடூடி நீடூடி வாழணும்னு எல்லாம் அண்ணாமலையார் பாதத்தில் வேண்டிக்கிறோம். மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். லோகேஸ்வரன் திவ்ய பாரதி அவங்களுடைய திருமணம் இன்னைக்கு திருமணம் நடக்குது. அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. 30 பேருக்கு இன்னைக்கு இன்னொரு 30 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அபிநயஸ்ரீ வேலு அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்திருக்காங்க 30 நபர்களுக்கு. அபிநயஸ்ரீ வேலு அவங்க தம்பதிகள் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யத்துடன் செல்வ செழிப்போடு பல்லாண்டு காலம் வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்தில் மனதார வேண்டிக் கொள்கிறோம். அபிநயஸ்ரீ வேலு அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு அன்னதானம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரோகரா 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 அரோகரா. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய.
ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு ஒரு 30 நபர்களுக்கு மட்டும் பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்திக்காக கொடுத்துருக்குறாங்க. எவ்ரி மந்த் 4ஆம் தேதி ஆனால் கொடுப்பாங்க. பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்தில் வேண்டிக்கிறோம். பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். எல்லாரும் வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு அன்னதானம் செய்த குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று செல்வ செழிப்போட மனநிறைவா வாழ்வாங்க. எப்படி எல்லாருடைய பசி ஆற்றி அவங்களுடைய வயிறு நிறையதோ அதே போல அவங்களுடைய மனமும் நிறையும், அவங்களுடைய மனமும் வாழ்த்தும். வாழ்க 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 பல்லாண்டுகள். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. நமச்சிவாய. அன்னமிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். லாண்டு வாழணும். தூக்கி அழகாக வீட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. ஓம் நமச்சிவாய. நைனா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். வாங்க ஐயா. சிவாய நம சிவாய நம. தாத்தா நமச்சிவாய. எனக்குன்னு எதுவும் வந்துச்சுன்னா காரியாளர் சங்கத்திலேருந்து ஒரு சங்கம் காலியாக கருவி கேட்காங்க. மாற்றம் அது எவ்வளோ வரும்? அது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க வாங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்கம்மா. வழி விட்டுரு இல்லைங்க, தயவு செய்து வழி விட்டுரு இல்லைங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடிஞ்ச உடனே எல்லாருமே உள்ளே போய் சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க. வாங்க. நமச்சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஐயா நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க வாங்க சார். மா வெயிட் பண்ணுங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா.
சாப்பிட்டியா தாத்தா? சந்தோஷம். நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் செய்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சிவாய் நமச்சிவாய். ஐயா வாங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். சரி தாத்தா சாப்பிட்டியா? நமச்சிவாய். இலையை எந்த பக்கம் எடுமா பாப்பா? இப்படி நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. அது எப்பயுமே நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் நல்லா செய்வாங்க. சரி சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சரி போயிட்டு வாங்க. தெரியாதுங்க. சரி தெரியாது. அப்புறம் இந்த வார்த்தை போட்டு தூக்கம் முடிஞ்ச சமயம் தூக்கம். அதுக்காக 500 தாண்டி 400 தாண்டி போகிறேன். இல்லை ஒருத்தர் இப்போ காதுகால மிஷின் கேட்டு போகிறாரு. அந்த மிஷின் 5000 ரூபாய். நான் கொடுக்க வாங்கிக்க செம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும்னு மன விருப்பம். அந்த அண்ணாமலையார் கொடுத்தா இன்னமும் செய்ய முடியும். கண்டிப்பாக. நான் இல்லைன்னு சொல்கிறேன். அதுவும் சாதாரணமாக இல்லை. உனக்கு வாழ முடிஞ்ச உதவி என்பது ஒரு ஆஸ்பத்திரி. அதுதான். அதுக்கு மாத்திரை மட்டும் சீட்டோட ஓட்டு. அதுதான் அந்த மாதிரி செய்கிறேன். அந்த அண்ணாமலை ஆசீர்வாதத்தில் அதிகாரிகளுடைய ஆசீர்வாதத்தில் அன்னம் கொடுத்தாங்க. அன்னத்துக்கு பேருமே முக்கியமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். நமச்சிவாய். சந்தோஷம். அப்படி வாங்க. சாப்பாடு பறந்து சொல்லுமா? ஐயா நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் செஞ்சவங்க எல்லாமே சகல ஐஸ்வர்யம் கூட நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையில் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். அமைச்சர் எந்த வித கோளாறும் இல்லை. எல்லாம் திருப்தியாக நடக்குது. அதில் எந்த விஷயமும் தப்பு சொல்ல முடியாது. திருவண்ணாமலையில் சொல்ல போனால் இன்றைக்கி சாப்பாடு விஷயத்தில் உங்களுடைய பேர் விடாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மனப்பூர்வமாக நான் அதை ஏற்றுக்கிறேன். அதிகாரிகளுக்கு செய்கிற வயது அதுதான் மேலும் சிவனுக்கு செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு பந்தி எப்பயுமே அடியாருங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பந்தி எப்பயுமே சாமிங்களுக்கு. ரெண்டாவது பந்தி இந்த ஏழைப்பழங்க இருக்காங்க பாருங்க, அந்த குடுகுடுப்பு பண்ணுறவங்க அவங்க எல்லாருக்குமே. மூணாவது பந்தி எல்லாருமே மிக்சடு. எப்படி வேணா சாப்பிட்டோம். அதை குறை சொல்லாத போனால் போதும். அது குறை இருக்காது. நான் எப்பயுமே குறை. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கு? அன்னதானத்தையே குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்குது உலகத்தில். என்ன கொடுத்தாங்க, என்ன செய்தாங்க இப்படின்னு பேசிட்டு. ஏன்னா நன்றி விசுவாசம் மறந்து போச்சு இப்போ. அதனால எந்த குறையும் இல்லை. நம்ம செய்யறது இறைவன் தொண்டு. அந்த இறைவன் தொண்டை நம்ம மன திருப்தியாக செய்தாலே அதுக்கு வழிவகை கிடைக்கும். சரி நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிங்க. அண்ணாமலையாரால் இன்னைக்கு பிள்ளைகள் கொடுக்குற அன்பளிப்பு அன்னதான கட்டளை, அந்த கட்டளை மேலும் மேலும் உயரணும். இன்னமும் பல அதிகாரிகள் திருப்தியாக சாப்பிட்டு நல்ல சந்தோஷத்தை அடையணும். இதுதான். எதையும் அழிஞ்சு போகிறது, எதையும் கொண்டு வரல, எதையும் எடுத்து போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா சுத்தமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறவங்க ஒரு சிலர். எல்லாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. காரணம் என்னன்னா அவன் செய்த கர்ம வினையை அவன் அனுபவிக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற விஷயம். கண்டிப்பாக. அதனால் எந்த மாற்றமும் இல்லை ஐயா. உங்களுடைய அன்புக்கு இந்த பணிவிடை செய்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து நீங்கள் சந்தோஷமாக இன்னும் அதிகாரிகளுக்கு செய்துன்னு இருக்கணும். உங்கள் பேர் வெளியில் அண்ணாமலையார் பேர் பரவனா போதும். அண்ணாமலையாருடைய பேர் என்னைக்கும் எப்பொழுதும் எடுத்து செய்யக்கூடிய எல்லா புகழும் எம்பெருமான் அண்ணாமலையார் அவனுக்கு மட்டும்தான். தொண்டு பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல் சக்தியை கொடுக்க வேண்டியவன் அவன். சரி சிவசக்தி. சரி புரியுதா? நீங்கள் சோர்ந்து போய் படுத்திடக்கூடாது இல்லை. கண்டிப்பா. அதனால் அந்த சிவசக்தி உங்களுடைய மனசில் தெம்பு கொடுத்து இந்த வேலையெல்லாம் நல்ல மாரி நடக்கணும். இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அதிகாரிகளுக்கு சேவை பண்ணணும். சரி தான் அடியனுடைய நன்றி. நமச்சிவாய்.
ஒரு நிமிஷம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா இதை க்ளீன் பண்ணாதான் அடுத்த பந்தி போட முடியும். எங்களுக்கு அதுக்கு டைம் வேணும் கொஞ்சம். மீனா இங்கே வாயா, அதை க்ளீன் பண்ணாதான் எங்களுக்கு நேரம் வேணும். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இலை போடணும். 4 பேர் 5 பேர் தான் பரிமாறுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. క్లీన్ చేసాక నీట్గా తినేసి ఎలా చెప్పాడు. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. க்ளீன் பண்ணுங்கம்மா, அதை க்ளீன் பண்ணுங்க, டேபிள் க்ளீன் பண்ணுங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு, 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 மா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டியா பாப்பா? சரண்யா தானே? சரண் யாழினி. சரி சரி, பாய் 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 பாய். சரி சரி சரி, குழந்தைங்க. வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. சரியா? நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்கள. நல்லா படிக்கிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பசங்களை படிக்க வைக்கணும். நானே 12வது படிச்சிருக்கேன். 12வது படிச்சுக்கிறேண்ணே, அப்புறம் என்ன? வேலை தான் இல்லை. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? சரிம்மா, சரிம்மா. பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கங்க. பாய் பாய் போலும். பாய்டா. பொண்ணு சரி விடு, பொண்ணை கூட டா போட்டு கூப்பிடலாம். இவங்க அண்ணன் வந்துருந்தா அழகாக பாய் சொல்லி ட்ரெயின் மிஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க ஏம்மா +2 படிச்சிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, வேலைக்கு போகலாம்லம்மா? எங்கே போகிறது, எங்கே போனாலும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க.
கேவி நீயா இங்கே வந்துட்டியா? நல்லா இருக்கிறேன் நான். நீ தானே அங்கேயே சாப்பாடு உண்டு அப்படி கொடுக்கும்போதே இம்சை பண்ணுவேன். என்கிட்டே வந்துட்டியா? சரி சாப்பிடு சாப்பிடு. 50 ரூபா காசு கொடுத்துச்சு பாரு நமக்கு அன்னதானத்துக்கு. இந்தா நான் சேர்த்து வச்சிருந்தேன் 50 ரூபா இந்தா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துச்சு. ஞாபகம்தா? சாப்பிடு. Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva.